வணக்கம். பொன்முடி வழக்கில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் பரபரத்த உச்சநீதிமன்றம், சாக்கான நீதிபதி. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரை தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை 2012ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. அதில் 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரை அமைச்சராக பதவி வகித்த போது பொன்முடி, விசாலாட்சி ஆகியோர் வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் 1.73 கோடி சொத்து சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றச்சாட்டிற்கு ஆதாரம் இல்லை என கூறி பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகிய இருவரையும் கடந்த 2016ஆம் ஆண்டு விடுதலை செய்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து 2017ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்பு விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் அண்மையில் தீர்ப்பளிக்கப்பட்டது. அதில் சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி ஆகியோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா ரூபாய் 50 லட்சமும் அபராதம் விதித்து உத்தரவிடப்பட்டது. மேலும் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு விதிக்கப்பட்ட தண்டனை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்காக 30 நாட்கள் அவகாசம் அளித்து தண்டனையை நிறுத்தி வைத்தும் உத்தரவிட்டது. சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் அமைச்சர் பதவியையும் எம்எல்ஏ பதவியையும் பொன்முடி அவர்கள் இழந்துள்ளார். தொடர்ந்து பொன்முடி அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கிய சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பொன்முடி அவர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. முன்னதாக பொன்முடி அவர்களுக்கு கட்சி எப்போதும் துணை நிற்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு ஆறுதல் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி சதீஷ் சந்திர சர்மா முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பொன்முடி சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்தகி, சித்தார்த் லுத்ரா உள்ளிட்ட முக்கியமான வழக்கறிஞர்கள் ஆஜராகினர். இதை கண்ட நீதிபதி சதீஷ் சந்திர சர்மா அவர்களே சாக்கானார். மேலும் இந்த வழக்கில் என்ன ஸ்பெஷல் என்றும், ஏன் இத்தனை மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகியிருக்கிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பொன்முடி அவர்கள் தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு அனுமதித்த உச்சநீதிமன்ற நீதிபதி பொன்முடி மற்றும் அவரது மனைவி இருவரும் சரணடைவதிலிருந்து விலக்களித்து உத்தரவிட்டார். இந்த தீர்ப்பு பொன்முடி அவர்களுக்கு சற்று ஆறுதலை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் பொன்முடி அவர்கள் தொடர்ந்துள்ள மேல்முறையீட்டு வழக்கில் அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட ஹைகோர்ட் உத்தரவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தடை பெற்றால் மட்டுமே அவர் பதவியில் தொடர்வதோடு சிறை செல்லாமல் இருக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொன்முடி அவர்கள் வழக்கில் கட்சி ரீதியாக பல்வேறு உதவிகள் செய்து வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.